பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் சூர்யா செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய ரசிகர்களை மட்டும் இல்லாம எல்லோரையுமே மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. ரசிகர்களை போலவே ஒவ்வொரு வருஷமும் இனி நானும் ரத்த தானம் செய்ய போறேன் அப்படின்னு கடந்த ஆண்டு எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை நிறைவேற்றக்கூடிய வகையில நடிகர் சூர்யா நேற்று ரத்த தானம் செஞ்சிருக்காரு. நடிகர் சூர்யாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை தெற்கு மாவட்டம் சூர்யா நற்பணி மன்றம் சார்பில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில நேற்றைய தினம் மட்டுமே 400க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் பல மாவட்டங்கள்ல ரசிகர் மன்றம் சார்பில் ரத்த தானம் செய்யவும் ரசிகர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே போல சூர்யாவினுடைய பிறந்த நாள் மட்டுமின்றி எப்போ எங்க தேவைப்பட்டாலும் ரத்த தானம் அளிக்கக்கூடிய வகையில ஒரு அமைப்பையும் ரசிகர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. ரசிகர்களினுடைய இந்த சேவையை பாராட்டி நடிகர் சூர்யா வீடியோ கால் மூலமா அவங்கள ரொம்பவே பாராட்டி இருக்காரு. கடந்த ஆண்டு 2000க்கும் மேற்பட்டோர் சூர்யாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தானம் வழங்கியிருந்தாங்க. அவங்கள நேரில் அழைத்து விருந்தளித்து பாராட்டிய நடிகர் சூர்யா இனி ஒவ்வொரு வருஷம் நானும் ரத்த தானம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில தான் நேற்று ரசிகர்கள் ரத்த தானம் செய்த நிலையில இன்னைக்கு அவர் ரத்த தானம் செஞ்சு ரசிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்காரு. சமீப காலமாகவே நடிகர்கள் சின்னத்திரை நடிகர்கள்னு எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் நலத்திட்ட உதவிகளை செய்யறாங்க. சமூக வலைதளங்கள்ல இவங்க தங்களை ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காகவும் இல்ல அரசியல்ல ஏதோ ஒரு வகையில நுழைய போறாங்க, அதற்காக தான் இந்த மாதிரியான உதவிகளை செய்து மக்கள் மத்தியில பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு வெளியே தெரியாமவும் இருக்கு. அந்த வகையில நடிகர் சூர்யாவினுடைய இந்த செயல் எல்லோர் மத்தியிலையும் பெரும் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுக்கொண்டிருக்கு. இதை தொடர்ந்து நீங்களும் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்லாம் சமூக வலைதளங்கள்ல கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு இருக்கு. குறிப்பாக நடிகர் விஜயை போல நீங்களும் நலத்திட்ட உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, ஃபியூச்சர்ல உங்களையும் அரசியல்ல பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கிறதையும் கவனிக்க முடியுது.